நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டப் போகிறேன். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளை எல்லாம் காட்டப் போகிறேன். நான் உனக்கு இந்த மாதத்தில் ஆலோசனை கர்த்தராக இருந்து எதை நடத்தணும், எதை நடத்தக்கூடாது, எல்லா காரியங்களையும் உனக்கு நான் கற்றுத்தருவேன். கத்தை சிலி மீரா ஓரா துராபா, நான் உன்னோடு இருந்து நான் செய்ய போகிற காரியத்தை நீ பார். அது மிகவும் பயங்கரமாக இருக்க போகிறது. அது மிகவும் பயங்கரமாக இருக்க போகிறது. அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படியாக அவர்களோடு இப்பவர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லும்படி, என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லும்படியான ஒரு மகத்தான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. ஒரு புதிய காரியம் உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய மகிமை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய பலன் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய அபிஷேகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ஜெப ஆவி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய மகிமை, புதிய கிருபை, புதிய பலன், புதிய ஐஸ்வர்யம், புதிய வேலை, புதிய மனித உள்ளத்தில் தயவு. ரீகாலா தூசம் தொடி மோகலா தூண மோத ரீக்கார போலாக்காராலாராமா. பழையவில் எல்லாம் ஒளிந்து போயின. புதிய காரியங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. கடந்தது நினைத்து நீ கலங்க வேண்டாம். போன காரியம் போனது, அதை நினைத்து நீ கலங்காதே. இதோ கர்த்தர் அதையெல்லாம் முறியடித்து உனக்கு புதுசாக உருவாக்கி புதிய படைப்பை உருவாக்கி உன் கரத்தில் கொடுக்கும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதோ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போறார். நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக. இதோ இந்த நாளிலே இன்று கண்ட எகிப்தியரை நீ காண மாட்டாய். உன் சத்துருக்களை தேடிய காணாதிருப்பாய். அநேக சத்துருக்கள், எதிராளிகள் இந்த மாதத்தில் உன் சார்பாக உன்னோடு சமாதானம் பண்ணும்படியாக கடந்து வரும்படியான ஒரு மகிமை கடந்து வருகிறது. எகிப்தியர் அனுபவித்த எந்த வியாதி உன்னை தொடுவது கிடையாது. அடிமைத்தன தாவி உன்னை தொடுவது கிடையாது. உனக்கு ஒரு வழிவாசல்கள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வழிவாசல்கள், அடைக்கப்பட்ட கதவுகள் உனக்கு திறக்கப்பட போகிறது. நான் புதிய வழியை உனக்கு உண்டாக்கியிருக்கிறேன். நீ அடைக்கப்பட்ட வழியை பார்த்து கொண்டு இருக்கிறாய். அடைக்கப்பட்ட வழி எப்போ திறக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க. கர்த்தர் சொல்றாரு, அடைக்கப்பட்ட வழியை விடு, நான் உனக்கு புதியா 7 வழியை உனக்கு திறந்து விட போறேன். புதிய வழிகள் 7 வழி உனக்கு திறக்கப்பட போகிறது. நீ பயப்படாதே. ஒரு வழி ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தர் உனக்கு 7 வழியாக உனக்கு திறந்து விட போறேன். 7 காரியங்கள் உன்னை தொடர்ந்து வரப்போகிறது. 7 ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தில் வரப்போகிறது. அன்புங்கிற ஆசீர்வாதம், சமானங்கிற ஆசீர்வாதம், உயரங்கிற ஆசீர்வாதம், மேன்மைங்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம் உனக்கு கடந்து வரப்போகிறது. 7 வழியில் உனக்கு வரப்போகுது. நீ ஒரு வழியை பார்த்துக்கிட்டு இருக்க. கர்த்தர் சொல்றாரு, ஒரு வழி அடைக்கப்பட்டு கிடக்கா, விட்டுறே. உனக்கு புதிதாக 7 வழியை நான் திறக்க போறேன். புதிதாக 7 வழியை திறக்க போறேன். அந்த 7 வழி அன்பின் வழி, சமானத்தின் வழி, கிருபையின் வழி, மனித உள்ளத்தில் தயவின் வழி, புதிய ஐஸ்வர்யத்தின் வழி, புதிய காரியத்தை உருவாக்குற ஒரு வழியை நான் உனக்கு திறந்து விட போறேன். எந்த ஒரு பழைய காரியத்தை நோக்காத. எந்த ஒரு பழைய சிந்தனைக்கும், பழைய எண்ணத்துக்கும், பழைய நினைவுக்கும் போயிருச்சுன்னு சொல்லி நீ வேதனைப்படாத. அது மூடப்பட்டு விட்டது. இதோ அதே காட்டிலும் மேன்மையாக, அதே காட்டில் பெஸ்டாக, அதே காட்டில் உயர்வாக நான் 7 வழியாக உனக்கு திறந்து விட்டு உன்னை நான் பலப்படுத்திய சகாயமணி நீதியின் வழக்கத்தாலே உன்னை தாங்க போறேன். எலும்பி பிரகாசி ஒளி வந்தது. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லு. பயப்படாது என்றவன் சொல்கிறேன். இதெல்லாம் நான் சொல்வது அப்படியே சொல்லுங்க எல்லாரும். தகப்பனே, இந்த புதிய நாளை காண செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி. தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் உங்கள் கிருபைக்கு நான் காத்திருக்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்கள் கிருபை புதிதாக இருக்கிறது. என் குடும்பத்தில், எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய கிருபையை நீங்கள் ஊற்றுங்கப்பா. இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா தேவைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே, இந்த மாதத்திலே எனக்கு ஆலோசனை கொடுக்கும்படி, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி, என் பிள்ளைகளுக்கு உம்மிடத்திலே அடைக்கலம் கிடைக்கும்படி, என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் உம்முடைய சமூகத்தில் பாதுகாப்பு கிடைக்கும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். இந்த மாதத்தில் எந்த தோல்வியும், எந்த பிரச்சனைகளும், எந்த நிந்தைகளும், எந்த அவமானங்களும் எங்களை தொடக்கூடாது. என் கையின் பிரயாசத்தை இந்த மாதத்தில் நான் சாப்பிட வேண்டும். எந்த நஷ்டம் எனக்கு வராது. நானோ கடன் வாங்காதபடி மிச்சம் எடுக்கும்படி இந்த மாதத்தில் எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்தையும், ஒரு மேன்மையும், ஒரு தகுதியையும், ஒரு உயர்வையும் கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தகப்பனே, என்னுடைய சந்ததி ஒளிவு மர கன்றுகளைப் போல வளர்ந்துருக்கணும். எந்த ஒரு பலவீன தாக்குதலோ, எந்த சோர்வு அசதியோ எனக்கு வரக்கூடாது. தகப்பனே, இயேசுவே, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிரு என்ற வசனத்தின்படி இந்த மாதத்தில் எனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நீங்கள் தந்து என்னை ஆசீர்வதிங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த மாதத்தில் எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு. ஒரு சில பேர் அடைக்கப்பட்ட வழியை, அடைக்கப்பட்ட காரியத்தை பார்த்துட்டு இந்த வழி எப்போ திறக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், அதை விட்டு நான் புதிய 7 வழியை திறந்து உடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ண போகிறேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா.